வெல்கம் டு ராஜபாளையம் ரெசிபீஸ். நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இன்றைக்கி தாளிப்பு வடகம் சொல்லுவாங்கள்ல, சின்ன வெங்காயத்தில். ஒருத்தங்க ஒரு ஃப்ரெண்டு நமக்கு கொஞ்சம் சின்ன வெங்காயம் அவங்க தோட்டத்துலேருந்து ஃப்ரெஷ்ஷாக கொடுத்து விட்டாங்க. குட்டி குட்டியாக நாட்டு வெங்காயம் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. சரி, அது நிறைய இருக்கிறதுனால தாளிப்பு வடகம் இது வரைக்கும் அம்மா தான் செய்வாங்க, நான் செஞ்சதில்லை. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் பண்ணுறேன். அது என்னென்னு எல்லாம் அம்மா எழுதி வச்சுருந்தாங்க, அதை பார்த்து தான் நான் பண்ணுறேன். இப்போ அதுக்கு என்ன தேவைன்னு பார்த்துடலாம் வாங்க. நம்ம கொஞ்சம் தான் எடுத்துரும். எப்பயுமே நம்ம கொஞ்சம் தான் பண்ணுவோம்ல, அதனால் நான் கொஞ்சம் தான் பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு. அதுக்கு உண்டானது கடுகு, ஜீரகம், மிளகு, வெந்தயம், உளுந்தம்பருப்பு, பெருங்காயப்பொடி, மஞ்சத்தூள், கறிவேப்பிலை, மிளகாய் வத்தல், கொஞ்சம் துவரம்பருப்பு. அது கலக்கிறதுக்கு கொஞ்சம் என்ன சொல்லுவாங்க, விளக்கெண்ணெய். அது இந்த வெங்காயம் ஃபுல்லாகவே இப்போ க்ளீன் பண்ணி ஒரு துண்டில் நல்லா காய வச்சுருக்கேன். அது காஞ்சிக்கிட்டு இருக்கு. இந்த சாப்பரில் போட்டால் டக்கு நம்ம போட்டு எடுத்துடலாம். அதனால் இது எடுத்து வச்சுருக்கேன். வாங்க இப்போ வெங்காயம் காஞ்சிடுச்சான்னு பார்த்துடலாம். பாருங்கள், வெங்காயத்தை இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணி துண்டில் நல்லா தொடச்சி காய வச்சுருக்கேன். இந்த மாதிரி நல்லாவே காஞ்சிருச்சு. கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோ நம்ம உரித்ததுக்கு இவ்வளோ தாங்க வந்திருக்கு. வேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காமிக்கிறேன் பாருங்கள், இவ்வளோ இருக்குது. ஏன்னா மழைக்காலங்கிறதுனால நிறைய வேஸ்ட் ஆகிடுச்சு நமக்கு. இந்த வெங்காயம் அப்படியே ஃபுல்லாக எடுத்துகிட்டு போய் நம்ம சாப்பரில் கொஞ்சம் 2 ப்ரெஷ் பண்ணிட்டா நல்லாவே வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து எப்படி கலக்கிறது என்ன பண்ணுறோன்னு பார்த்துடலாம். துவரம் பருப்பு கொஞ்சம் ஒன்றும் பாதியமாக அடிக்கணும். அதனால் எல்லாமே இந்த மாதிரி ஜாரில் நம்ம போடுறோம். பருப்பு மட்டும்தான், மற்றபடி ஜீரகம் எல்லாமே தனித்தனியாக தான் போடுவோம். பருப்பு, மிளகாய் வத்தல் எல்லாம் கொஞ்சம் ஒரு பரப்பரன்னு அடிப்போம் இல்லையா, அந்த மாதிரி அடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ வெங்காயம் பாருங்கள், நம்ம இந்த சாப்பரை விடையும் இந்த மிக்சியில் ரொம்ப நல்லா மைனூட்டாக சூப்பராக வந்திருக்குது. ரொம்ப அருமையாக இருக்குது. நான் இவ்வளோ நாளும் இப்படி வரும்னு பண்ணியிருக்கேன், ஆனால் இவ்வளோ வெங்காயம் பண்ணதில்லை. ரொம்ப அருமையாக வந்திருக்குது. இப்போ 1 by 1 போட்டு கலந்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம பொடிச்சு வச்சுருக்கோம் பார்த்திங்களா, பருப்பு, மிளகாய் வத்தல் எல்லாம், அதெல்லாம் இப்படி போட்டுடலாம். போட்டுட்டு எல்லாம் பச்சையாக தான் போடணும். கடுகு போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு இது கரெக்டான அளவு தாங்க. வெங்காயம் கம்மியாக தானே போட்டிருக்கோம், அதனால். இப்போ ஜீரகம் போட்டுக்கலாம், வெந்தயம் போட்டுக்கலாம். அதோட சில பேர் மிளகு போடுவாங்க, சில பேர் போட மாட்டாங்க. ஆனால் கொஞ்சமாக போட்டுக்கலாம் நம்ம. இதோட எல்ஜி கொஞ்சம் கட்டி பெருங்காயம் கூட இருக்குது, அண்ணன் வீட்டில் வாங்கினது. ஆனால் இது போடலாம் அப்படின்ட்டு தான் இது போடுறேன். சமீபத்தில் நான் போகிறப்போ அண்ணன் எனக்கு கொடுத்து விட்டாங்க இந்த வடகம். அது பார்த்ததுக்கப்புறம் தான் நம்மளும் செய்யணும் அப்படின்னு தோணுச்சு. அது வரைக்கும் சாப்பிட்ருக்கேன், ஆனாலும் செய்யணும்னு எனக்கு தோணலை. அண்ணன் கொடுத்ததுக்கப்புறம் அதை போட்டு அவங்க சாம்பார் பொடி வச்சு அந்த சாம்பாரத்தை தாளித்து செஞ்சு பார்த்தேன் பாருங்கள், அவ்வளோ சூப்பராக வந்தது. இந்த மாதிரி நல்லா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இப்போ கல் உப்பு தாங்க இதுக்கு போட்டால் நல்லாயிருக்கும். ஏன்னா இந்த வெங்காயத்தில் உள்ள தண்ணி அது நல்லா கரைஞ்சிரும். அதனால் நீங்கள் பயப்படாமல் கல் உப்பு போடலாம். இருங்க, கல் உப்பு போட்டுக்கலாம். கல் உப்பு இந்த அளவு போட்டால் போதும். இன்னும் பார்த்து கூட போட்டுக்கலாம், கம்மியாக கூட போட்டுக்கலாம். நம்ம கல் உப்பு எதுக்குன்னா, இது கொஞ்சம் கெட்டு போகாமல் இருக்கும்னு சொல்லிட்டு தான் சொல்லுவாங்க. அதனால் இப்போ எல்லாமே கலந்து விட்டாச்சு. இது இப்போ நைட்டு தான் நான் பண்ணுறேன். ஏன்னா ஓவர் நைட் இது செட் பண்ணிவிட்டு தான் காலையில் தான் இது வைக்கணும்னு சொல்லுவாங்க அம்மா. அதனால்
நான் நைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப லேட் ஆகிடுச்சு. சரி இது செஞ்சு வச்சுட்டு படுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ணிகிட்ருக்கேன். இந்த ஸ்டேஜில் நம்ம விளக்கெண்ணெய் கொஞ்சம் ஊற்றலாம். அப்புறம் மிச்சம் கொஞ்சம் இருக்கட்டும், அப்புறம் நமக்கு தேவைப்படும் அது. இங்கே பாருங்கள், சும்மா கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் மாதிரி தான் நான் ஊற்றியிருக்கேன். இது செட் பண்ணியதுக்கு அப்புறம் தான் நம்ம இது கொஞ்சம் 2 நாள் வெயிலில் வச்சுட்டு இந்த எண்ணெய் தொட்டு தொட்டு தான் நம்ம உருண்டை பிடிச்சி வைக்கணும். இந்த நல்லெண்ணெயும் ஊற்றலாம், ஆனால் பாரம்பரியமாக இது தான் ஊற்றுவாங்கன்னு சொல்லுவாங்க பாட்டி. அதனால் இது தான் நம்ம ஊற்றுறோம். நம்ம இத்ததெல்லாம் இது ரொம்ப குளிர்ச்சி, உடம்புக்கும் நல்லது. இப்போலாம் வேறு எதுலேயுமே நம்ம இந்த எண்ணெயெல்லாம் சேர்க்குறதே இல்லை. விளக்கெண்ணெய் வந்து முந்தியெல்லாம் அடிக்கடி சேர்ப்பாங்க, இப்போல்லாம் எதுக்குமே சேர்க்கல. ஆனால் இந்த ஊரில் வந்து பருப்பு வேக வைக்கும் போதெல்லாம் சும்மா ஒரு ஸ்பூன் குக்கரில் வேக வைக்கும்போது ஊற்றுறாங்க. இங்கே தான் நான் பார்த்துருக்கேன். அங்கெல்லாம் சும்மா ஒரு 2 சொட்டு நெய் ஊற்றுனா பருப்பு நல்லா வேகும்னு சொல்லுவாங்க. ஆனால் இவங்க வந்து கொஞ்சம் மஞ்சத்தூளும் விளக்கெண்ணெயும் தான் ஊற்றி தான் பண்ணுறாங்க. அதுவும் நல்லா சுவையாக தான் இருக்குது. இப்போ பாருங்கள், எல்லாமே கலந்து விட்டாச்சுங்க. நல்லா இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு மூடிட்டு படுத்துக்கலாம். காலையில் வந்து தான் நம்ம இது வந்து எடுத்து பார்க்கணும். என்னதான் இருந்தாலும் கையில் ஒரு வாட்டி பிசைஞ்ச மாதிரி வராதுங்க. அதனால் ஒரு வாட்டி கையில் பிசைஞ்சு நம்ம வச்சிடலாம். சூப்பராக வந்திருக்குங்க. வாசமும் நல்லா இருக்குது. ஏன்னா கருவேப்பிலையெல்லாம் நான் வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சிட்டேன். அதனால் அந்த கருவேப்பிலை வாசம் வந்து சூப்பராக இருக்குது. இந்த மிளகு, ஜீரகம் எல்லாமே வந்து நல்ல ஒரு ஸ்பைஸியாக சூப்பராக இருக்குது. இது வந்து இப்போ வந்து ரெஸ்ட் கொடுத்துடலாம். காலையில் எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எப்படி இது இப்போ மழை காலத்தில் வந்து போட மாட்டாங்க, ஆனால் நமக்கு வெங்காயம் வீட்டில் இருக்கிறதுனால நான் போடுறேன். இது எப்படியும் காய்கிறதுக்கு 1 வீக்காவது ஆகுங்க. ஏன்னா அவ்வளோதுக்கு இப்போ வெயில் வர்றதில்லை. இப்போ கூட மழை பெஞ்சிட்டு தான் இருக்குது. அதான் சொல்கிறேன். இப்போ வந்து இது அப்படியே ரெஸ்ட் கொடுத்துட்டு நம்ம காலையில் பார்க்கலாம். ஓகே, இப்போ மறுநாள் காலையில் எடுத்து பார்க்கலாம். நல்லா வந்திருக்குதுங்க. ஆனால் நான் ஒரு பெரிய தப்பு பண்ணியிருக்கேன். பூண்டு போட மறந்துட்டேங்க. இப்போ தான் காலையில் தான் எனக்கு ஞாபகம் வந்தது. அதனால் பூண்டை இந்த மாதிரி தோலோட ஒரு ஓட்டியிருக்கேன். இதை வந்து நம்ம இப்போ போட்டு கலந்து கொடுத்து மறுபடியும் ரெஸ்ட்டு வச்சிடலாம். இப்போ வெயில் வரும்போது நம்ம எடுத்து பார்க்கலாம். இப்போ பூண்டை வந்து இதில் கலந்து வச்சுக்கலாம். இந்த அளவு வெங்காயத்துக்கு இந்த அளவு பூண்டே போதும். அதனால் நான் போட்டிருக்கேன். இது நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ஒரு 10 மணி வாக்கில் வெயிலில் கொண்டு வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். அப்போ தான் வெயிலே வருது. இப்போ ஏதோ கரூரில் வந்து கொடைக்கானல் மாதிரி இருக்குங்க. எல்லாம் மேகமூட்டம், வெயிலே வர்றதில்லை. நைட்டு கூட லைட்டாக மழை பெஞ்சிட்டு தான் இருந்தது. அதனால் இதெல்லாம் இந்த மாதிரி கலந்துட்டு மறுபடியும் ஒரு பிளேட் போட்டு மூடிட்டு நம்ம முதல்ல வந்து உதிரியாக வச்சிடலாம். ஒரு 2 நாள் அதுக்கப்புறமே நம்ம வந்து இந்த விளக்கெண்ணெய் தொட்டு நம்ம வந்து உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். எப்படியும் இது 1 வாரம் ஆகுங்க. இந்த ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சு நம்ம குழம்புல தாளிக்கும் போது வந்து எப்படியும் 1 வாரம் ஆகிடும். அதுவும் வெயில் காலம்னா டக்குன்னு காஞ்சிடும். இப்போ மழைக்காலம். நம்ம இந்த வெங்காயம் கிடைச்சதுனால நான் போட்டேன். கொஞ்சம் போட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு. ஏன்னா அம்மா இருக்கிற வரைக்கும் அம்மா தான் போட்டாங்க, நான் போட்டதே இல்லை. அதனால் சரி கொஞ்சமாக போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போட்டு பார்க்க போகிறேன். நல்லாவே வந்திருக்கு. ரொம்ப ஈஸி தான். நான் கூட கஷ்டம்னு நினச்சேன். ரொம்ப ஈஸி தான். அந்த வெங்காயம் உரிக்கிறது மட்டும்தான். அதுவும் இப்போ நமக்கு ஈஸியாக எல்லாமே வந்துருச்சு. அதனால் இது எல்லாருமே போடலாம். பிகினர்ஸ் கூட இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. போட்டு வச்சுக்கிட்டாங்கன்னா சட்னிக்கு தாளிச்சிக்கலாம், சாம்பாருக்கு தாளிக்கலாம், புளிக்குழம்பு, வத்தக்குழம்பு எல்லாத்துக்குமே நீங்கள் தாளிச்சிக்கலாம். ஆனால் வாசம் ரொம்ப நல்லெண்ணெயில் தாளித்து பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை நம்ம ஒரு 10 மணிக்கு பார்க்கலாம்.
இப்போ தான் வெயில் வருதுங்க, அதனால் நம்ம எடுத்து இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் இப்படி உதிரி போட்டுடலாம். உருண்டை பிடிச்சி இப்பயே வச்சான்னா நமக்கு நல்லா வராதுங்க, அதனால் நம்ம இந்த மாதிரி போட்டுட்டு வெயிலில் எப்படியும் ஒரு 4-5 நாளாவது ஆகுங்க. ஒரு 3 நாள் கழிச்சோன்னா நம்ம விளக்கெண்ணெய் தொட்டு உருண்டை பிடிச்சிக்கலாம். இப்படி பிடிச்சி வைக்கிறவங்களும் இருக்காங்க. நம்ம இது கொஞ்சம் இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் வச்சுக்கலான்ட்டு தான் நான் இது கொண்டு போய் வெயிலில் வச்சுட்டு டெய்லி வச்சு அப்படி கிளறி கொடுத்தோம்னா கொஞ்சம் நல்லா காஞ்சிரும். இப்போ மழை காலத்தில் இதை யாரும் போட மாட்டாங்க. நமக்கு வெங்காயம் வந்ததுனால போட்டேன். இதை ஒரு 2 நாள் கழித்து பார்க்கலாம். இந்த மாதிரி தட்டில் போட்டிருக்கோம். இதை எடுத்துகிட்டு போய் நம்ம வெயிலில் வச்சுட்டு வந்துடலாம். எல்லாம் கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குங்க. இப்போ நம்ம தாளிப்பு வடகம் போட்டு 2 நாள் ஆச்சுங்க. முதல் நாள் நைட்டு நம்ம ஊற வச்சு அப்படி ஸ்டெட் பண்ணி வச்சிட்டோம். இப்போ நேற்றும் இன்றைக்கும் காஞ்சிருக்கு. இந்த அளவு தான் காஞ்சிருக்கு, வெயில் சரியாக வரல. அதனால் இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த பிளேட்டில் வச்சதான் இப்போ 2 பிளேட்டாக மாற்றி வச்சுருக்கேன். இப்போ என்ன பண்ணுறோன்னா, எல்லாமே ஒரே பிளேட்டில் மாற்றிட்டு நம்ம விளக்கெண்ணெய் தொட்டு இந்த பிளேட்லேயே அப்படியே உருண்டை பிடிச்சி வச்சிடலாம் அப்படின்ட்டு தான் இருக்கேன். இங்கே இதெல்லாம் போட்டுட்டு நம்ம கையில் தொட்டு இப்போ நல்லா பிசைஞ்சு கொடுத்துடலாம். பிசைஞ்சு கொடுத்துட்டு கொஞ்சம் ஈரப்பதம் இருக்க தான் செய்யுது. பாருங்கள், இந்த மாதிரி வந்திருக்கு. இதில் நம்ம என்ன பண்ணுறோன்னா, கொஞ்சமாக அன்றைக்கி மிச்சம் வச்சுருந்தோம்ல விளக்கெண்ணெய், அதை கையில் இப்படி இந்த மாதிரி பண்ணிக்கலாம். நம்ம தொட்டுட்டு நல்லா நம்ம ஒரே அளவில் உருண்டை பிடிச்சி நல்லா அந்த பதம் இருக்குதுங்க. இன்னும் நல்லாவே காயணும். இது ஒரு 4-5 நாள் இன்னும் காஞ்சாதான் நம்ம கீழே போட்டால் அந்த சத்தம் கேட்கணுங்க. அது வரைக்கும் காயணும். இப்படி உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொன்றா உருண்டை பிடிச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ பாருங்கள், அந்த வடகம் உருட்டி வச்சாச்சு. இவ்வளோ தான் வந்திருக்கு. 2 கிலோ உரித்ததுக்கே 3/4 கிலோ தான் வந்தது. அதுக்கு உருண்டை 2 நாள் காய வச்சு இப்போ எடுத்து உருண்டை பண்ணி வைக்கும்போது நமக்கு இவ்வளோ தான் கிடச்சிருக்கு. நான் மீடியமாக தான் உருட்டி வச்சுருக்கேன். ரொம்ப பெருசாக உருட்டினா ஒரு நாளைக்கு ஒரு உருண்டை தாளிக்கிறதுக்கு ஒரு தடவை போட்டாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ரொம்ப குட்டியும் இல்லை பெருசாகவும் இல்லை, மீடியமாக பண்ணியிருக்கேன். இது இன்னும் ஒரு 4 நாள் ஆகணுங்க. ஆனால் தான் இன்னும் நல்லா காயணும். காஞ்சதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ இந்த வெங்காய வடகம் தாளிப்பு வடகம் 1 வாரம் ஆச்சுங்க இது காயறதுக்கு. ஏன்னா போட்ட நாள்லேருந்து மழை தான். அதுக்கப்புறம் வெயில் அடிக்காமல் அப்படி மழையும் இல்லாமல் ரொம்ப கொஞ்சம் இதாகவே இருந்தது, மேகமூட்டமாகவே இருந்தது. 1 வாரம் கழித்து இப்போ தாங்க ரெடியாக இருக்குது. அதுவும் இவ்வளோ தான் வந்தது. நம்ம இதை ஃபஸ்ட் டைம் போடுறதுனால நான் கொஞ்சமாக தான் போட்டு பார்த்தேன். ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. நான் இன்றைக்கி எடுத்து குழம்புல போட்டேன். தாளிக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்குது. சின்ன வெங்காயத்தில் போட்டதுனால ரொம்ப ஒரு மணமாக அந்த விளக்கெண்ணெய் மணம் எல்லாமே அதில் போட்டிருக்க பூண்டு எல்லாமே ரொம்ப சுவையானது, ரொம்ப சத்தானது. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.